பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல அவர் எழுதுகிறார். என்னன்னா 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவர் ஓட்டத்தை எல்லாம் முடிச்சு இப்போ ஊழியத்தை முடித்து நிறைவேற்றி மரணிக்க போகிற நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் வந்துருச்சு. அகபூங்கிற தீர்க்க தரிசி எழுப்பி சொன்னால் அந்த கச்சையை உடையவன் விதமாக மறிக்கப் போகிறான் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவரும் பவுல்கிட்ட சொல்லிட்டார், அவனுடைய ஊழிய காலம் நிறைவேறிடுச்சு மகனே என்று. இந்த சம்பவத்துக்கு பின்னால் அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தை அவர் எழுதும்போது அவர் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எல்லாமே நான் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவர் நிறைய விஷயத்தை எழுதுகிறாருங்க. அவர் எழுதும்போது அவருக்கு வந்த நிந்தைகள், அவமானம், நிர்வாணம், நாசமோசம், மனுஷர்களால் வந்த துஷ்ட மிருகங்களால், இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள்ல பிரச்சனைகளை அவர் எழுத மறக்கல. ஆனா அவர் சொல்றாரு, இப்போ முடிக்கும் போது சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடைசியில எழுதி முடிக்கப்பட்ட வார்த்தையை தான், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு அழகா எழுதுகிறார் பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய கடைசி மூச்சு நோக்க வரைக்கும் இருக்கிறது. என்ன? தேவனுடைய கையில ஒரு ரிவார்டு, எனக்கான ரிவார்டு இருக்கு. இப்ப நாம விசுவாசிக்கிறோம், நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய எல்லாமே ஏதோ இருக்கலாம். ஆனா நாம முடிவுல நாம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் எழுதும்போது பவுலே எழுதுகிறார், அழியாததும் வாடாததும் ஆகிய அந்த மாசற்ற கிரீடம் எழுதுகிறார். அழியாததும் வாடாததும். உலகத்தில் இருக்கிற கிரீடம், எத்தனை ராஜாக்கள் தலையில் இருந்த கிரீடம் இன்னைக்கெல்லாம் இருக்கா? எத்தனையோ அழிஞ்சு போச்சு, சிதைஞ்சு போச்சு, எல்லாம் அதெல்லாம் உடஞ்சு ஒண்ணும் இல்லாம நிர்மூலம் ஆயிடுச்சு. ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடமானது அழியாததும் வாடாததும் மாசற்றதும் குறைவே இல்லாததுமான கிரீடம். ஹல்லேலூயா.